காலையிலங்காட்டி பையன் பொறுப்பாக சக்கரத்தில் என்னென்ன சுற்றிட்டு இருக்குது. இதெல்லாம் எடுக்கணும்பாடா. சீச்சி இதெல்லாம் எடுக்கக்கூடாதுடா. ஏன் அந்த ரொட்டாட்டர் தான் சைடு ஊற்றி மாற்றி எடுத்துகிட்டு போகிறத? கருமாந்திரம் ஊரில் இருக்கிற சீலை கவுரு கண்ட கருமாந்திரம் பாரு. சத்தியமாக அந்த வண்டி ஓட்டுறவனோட பொழப்பு ப்ரோ. இந்த ரொட்டேட்டர் மட்டும் ஓட்டுனானுங்கன்னா என்னென்ன ரொட்டேட்டரில் சுற்றிக்கிட்டு வரணுமோ அத்தனையும் சுற்றி இருப்பீங்க, அனுபவிச்சுருப்பீங்க. ரொட்டேட்டர் வச்சுக்கிற அத்தனை வண்டிக்காரரும் கவுரு மெயினாக இந்த எப்படி சொல்கிறது, இந்த பழைய துணி சுற்றுறது தாண்டா வண்டியில் அதிகம், வேறு எதுவுமே இல்லை. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா ரொட்டேட்டர் வீடியோ தான் ப்ரோ. வண்டி என்ன 5105 40 ஹெச்பியில் 36 பிளேடு ஓட்ட போகிறோம். நம்மளது எப்படி 40 ஹெச்பியில் 36 பிளேடு 415 ஓட்டணுமோ அதே மாதிரி இது 40 ஹெச்பியில் ரொட்டேட்டர் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஏற்கனவே இது கலப்பு ஓட்டின வீடியோ அந்த வண்டியில் கொடுத்துருப்போம். ஆனால் இன்றைக்கி ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொட்டேட்டர் என்னென்ன போட்டால் அப்படியே கல் மாதிரி இழுத்துக்கிட்டு போகிறது தானே. காலம் இப்போ 5 கலப்பு எப்படி இருக்குது இந்த வண்டி? போகுதா? நீங்கள் 50 தாப்பா தட்டு ஓட்டுறங்கிற பேரில் உள்ளே நிறுத்தி வச்சுக்கிறீங்க அப்படியே சொக்க தங்கம் மாதிரி. என்னடா போங்கடா. பாருங்க ப்ரோ, நான்லாம் வந்து பைத்தியக்காரன், எனக்கெல்லாம் தெரியல. நான்லாம் வந்து லோடு போல்ட்டு கட்டாகி போயிட்டா போல்ட்டு வாங்கி போட்டுட்டுக்கிறேன். இவங்க பார்த்தீங்களா பின்னே ஒன்று வாங்கி இதில் சொருகி போட்டாங்க. உங்கள் ஓனர் ஒரு பின்னு கூட வாங்கி தர மாட்டேங்கிறான். இங்கே பாருங்க, டோருக்குள்ளே பெருச்சாலி பூண்டு போயிடும் எந்த ஆஞ்சோட ஓட்டை. இன்னும் ஒரு டோர் எடுத்து போட மாட்டேங்கிறான். வச்சு மெதிக்கிறேன் பாரு அவனை. ஏன்னா ஓனர் நீ சம்பாதிக்கிறக்காச்சு எங்கடா போகுது? 2 பேரும் கஞ்ச பாட்டே பாடிட்டு இருக்கிறீங்க. எங்கே போயிட்டான் ஓனரு? ஐயோ அவ்வளோவா தூக்குறான். வருவான் பாருங்க தூத்துக்குள்ள. ஓகே நண்பா, போயிட்டு ஒரு ½ அன் ஹவர் ரொட்டேட்டரு சோளம் வைக்கணும் மாட்டேங்குது. எப்படி இருக்குதுன்னு பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம் போய் சைட்டில். இந்த ரோட்டில் ஓட்டி ரோட்டையே முடிச்சு கட்டிட்டாங்க ப்ரோ. ஃப்ளாட்டு இவங்க கூட அந்த ஃப்ளாட் தலைவலுக்குது. ஓட்டு கட் பண்ணுறல ரோட்டில் இருக்கிற மண்ணே பிச்சுட்டு போயிடுச்சு. ஓகே, நம்ம சைட்டுக்கு பக்கமாக வந்துக்கிட்டோம். எப்பா வந்த வருஷம் உள்ள போட்டுட்டான். டே வரண்டாடுறா டே, போ போயிட்டே இருக்கிறான். ஒரு காலத்தில் நான் வந்து இங்கே அவ்வளோ ஓட்டுறேன் ப்ரோ. ஆனந்தெல்லாம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10 வருஷம் பேக். ஐயப்பா வரம்ப ஓட்டக்கூடாதா? அப்பா பார்த்தீங்களா ப்ரோ, ரொட்டேட்டர் நீங்கள் இப்போ இப்படி தான் ஓட்டுவாங்களாம். அப்புறம் ஓனர் தலையில் குண்டா ஒன்று அப்படின்னு போயிடுவோம். இப்படி தானே நிறைய ஏரியாவில் ஓட்டுறாங்க.
தான் எதுவும் தண்ணி எல்லாம் பண்ணாமல் இருக்குது. ஆல்ரெடி ஓட்டி போட்டானா, மழை பெஞ்சிருக்கான். ஸோ அதனால் இது வயலும் அந்த பக்கத்து வயலுமா எது ஏன்னா கீர் சவுண்டு வருது. அது எதனால் அந்த சவுண்டு வருது? நாலு சுத்தான ஜாண்டியரில் சவுண்டே வராத. நடப்பில் ஓட்டுறலாம்ல, ஜராயாக வரும். ஓகேப்பா, 1500 RPM வச்சுருக்கிறோம். ஒரு RPM ட்ராப் வச்சு. என்ன கீரு? டி பஸ் தான். டி பஸ்ஸில் ஓடுது வண்டி. எப்படி போகுதுன்னு பாரு, நல்லாவே வேகமாக போகுது. நம்ம 415 கொஞ்சம் பொறுமையாக போகுது. நம்ம 415 கொஞ்சம் பொறுமையாக தான் வேகமாக போகுது. உண்மை சொல்ல போனால் இந்த மேட்டுக்காடு ஓட்டுறீங்க, இந்த லைட்டான உழவு ஓட்டுற பாட்டிங்க, டீசல் மைலேஜ் வரணும் அப்படின்னு பார்க்குற நண்பர்கள், இந்த ரொட்டேட்டர் மட்டும் 36 பிளேட் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கு இது கொஞ்சம் ரோடு ரன்னிங்கு மல்டி பர்பஸ் ஓட்டுறாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஜாண்டியரில் டபுள் கிளச் வண்டி எடுத்துல சூப்பராக இருக்கும் நண்பா. மைலேஜ் வைஸ் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து 13 சைஸ் டயர் ப்ரோ. முன்னாடி வந்து வண்டியில் வந்தது 625 தான் வண்டியோட வந்தது. ஆனால் இவங்க ஆல்ட்ரு பண்ணிவிட்டு 7-16 டயர் மாட்டிருக்கிறாங்க. என்ன ப்ரோ டயர் பெருசாக இருக்குதுன்னு கேட்காதீங்க, ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கிறான். இதை கழட்டி வீட்டில் வச்சுட்டு தேஞ்சு போச்சுன்னு டிஸ்கோட டயர் கிடச்சின்னு சொல்லி அப்படியே செட்டாக வாங்கி போட்டுதுன்னு வச்சுக்காங்களேன். மற்றபடிக்கு ஆனந்தம் எடுக்கும்போது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வீல் டிரைவில் மேக்ஸிமம் டபுள் கிளச்சு கிடையாது ப்ரோ. 40 GB 4 வீல் டிரைவில் மட்டும்தான் வந்து ஃபேக்ட்ரி ஃபிக்டடாக டபுள் கிளச்சு வருது. ஓகேவா? அதனால் வந்து 2 வீல் சிங்கிள் கிளச்சாக இருந்த வண்டியை வந்து பேலர் ஓட்டணும், மல்டி பர்பஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆனந்தம் வந்து 4 வீல் டிரைவாக மாற்றிடாது. இப்போ அது மாற்றுறதுல என்ன ஒரு சிக்கல்னால் ரேட்டு தாறுமாறன் ரேட்டாக இருக்குது ப்ரோ. கம்மி ரேட் இல்லை, எவ்வளோ கிட்டத்தட்ட 90,000 என்னமோ ஆயிடுச்சான் ப்ரோ. இது மழை ஏற்கனவே ஓட்டி போட்டிருக்கிறாங்க, மழை பெய்யவும் திரும்பி பார் போட முடியாது போயிடுச்சு. ஸோ அதனால் இன்னொரு ரொட்டேட்டர் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ திரும்பியும் தண்ணி இல்லாமல் எதுக்கோ ஓட்டுறாங்க ப்ரோ. ஓகே நண்பா, அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டா இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணலாம். பாருங்கள், எல்பிஜி மாதிரி உட்காந்துட்டு ஓட்டுறான் பாருங்க. வண்டி அனத்தமே இல்லாத ஓடுது. கொஞ்சம் காஞ்ச காடாக இருந்தால் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். காடு காயாதனால நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை பெய்யாதான் அப்படியே பார் போட்டிருப்பாங்க. இது மழை பெய்யறதுனால என்ன ஆகி போச்சுன்னா வேறு வழி இல்லை, இன்னொரு ஐட்டம் ஓட்டி தான் வந்து ரொட்டேட்டர் ஓட்டி தான் வந்து பார் போடுற நிலமை. ஏன்னா இந்தளவுக்கு டைட்டாக இருக்கும்போது பார் போட முடியாது. இது மாதிரி காட்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட்டி தேவையில்லாம் 2 செலவு தான். என்ன பண்ணுறது, நாம் மட்டும் மழை பெய்யணும்னு நினச்சோமா என்ன பண்ணணும்னு நினச்சோம், கரெக்டாக மழை பெஞ்சிருச்சு. தொடர்ந்து 3 நாளாக மழை ப்ரோ. அதனால் நம்ம வண்டிக்கும் ஓட்டலை, எதுவும் ஓட்டலை, கப்பு சிப்புன்னு நின்று போச்சு. ஏதோ இவனுக்கு தான் ஒரு வேலை கிடச்சிது, லைட்டாக தூக்குறான் பாரு. நிறைய நண்பர்கள் ரொட்டேட்டர் ஓட்டுறதுல வந்து சைடில் தாரை வரும் ப்ரோ, இது மாதிரி கரை வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டோரில் வந்து ஒரு ஆங்கிள் மாதிரி பிளேட்டு மாதிரி கொடுத்து அதை ரெடி பண்ணுறாங்க. அதை ரெடி பண்ணாலும் அது எந்தளவு சாத்தியமாக இருக்குமோ தெரியல. அதனால் வந்து மேக்ஸிமம் எப்படி சொல்கிறது, அது மாதிரி நிறவறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சோளம் வதப்பு காடு இது மாதிரி தான். எங்கள் சைடு தான் வந்து மேட்டுக்காடு அதிகமாக சோளம் வதப்பு
பச்சை பயிர் தட்டை பயிர் கொள்ளு விதைக்கிறோமா, அதுக்கு வந்து அவங்க வந்து இது மாதிரி கரை இன்னும் பெரிய கரையாக வரணுங்கிறாங்க. அதாவது மேட்டு காடெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் சைடாக காடு இருக்குமில்ல, அதாவது டேப்பராக இருக்குமில்ல, அதெல்லாம் வந்து மழை பெஞ்சால் வந்து தண்ணி அடிச்சிக்கிட்டு போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் திட்டு இருந்துச்சுன்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்களும் அதை எதுவும் பெருசாக கண்டுக்கிறதில்ல ப்ரோ. இப்போ இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3.5 லிட்டர் டீசல் போகும்னு இவன் டிரைவரும் சொல்கிறான், ஓனரும் சொல்கிறான். ஆனால் 5 கலப்பை ஓட்டும் போது லைட்டாக அடங்குது ப்ரோ. மித்தபடிக்கு ரொட்டேட்டர் 9 கலப்பை ஓட்டுறதெல்லாம் சூப்பராகுது. 415க்கு சரி, நம்ம 415க்கு இது கணக்கு போட்டு பார்க்கும்போது இது வந்து டபுள் கிளச்சு, சிங்கிள் கிளச் இல்லை. ஏன்னா டபுள் கிளச்சு ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. இது மாதிரி பழைய வண்டி வேணும் டபுள் கிளச்சு வேணும்னு தொலைவாதீங்க. எடுத்தால் 4 வீல் டிரைவ் தான் இந்த டபுள் கிளச்சு ஃபுல் ஆப்ஷன் வண்டியோடு வருது. இதே 2 வீல் டிரைவ் எடுத்தால் சிங்கிள் கிளச்சு தான் வருது. ஸோ அதனால் எடுத்து இது 1 லட்ச ரூபா சேர்த்து செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு இதோட வந்து ஒரு 50,000 60,000 சேர்த்து போட்டிங்கன்னா 4 வீல் டிரைவோட ஃபுல் ஆப்ஷன் வண்டி கிடைக்குது. ஒரு நான் சொந்த ஓட்டம் தான் ப்ரோ, எனக்கு வாடகையெல்லாம் இல்லை. என் காடு ஒரு 10 ஏக்கரை தான் ஓட்டணும். எனக்கு பெருசாக டெப்த்லாம் தேவையில்ல ப்ரோ, கரெக்டாக ஆவரேஜாக இருந்தால் போதும். 10 லிட்டர் டீசல் ஊற்றினா சைக்கிள் மாதிரி ஓட்டணுங்கிற நண்பர்கள் இதை 40 ஹெச்பியிலே பாருங்கள். ஜான் டியரில் 5105 இதில் வந்து 4 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க, சூப்பராக இருக்கும். மல்டி பர்பஸ் எதை வேணாலும் ஓட்டிக்கலாம், எல்லாம் ஓட்டிக்கலாம். அதுவே ரகடாக அடிக்கிறதுக்காக ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகாது நண்பா. சொந்த ஓட்டத்துக்கு ஓட்டுறவங்களுக்கு டீசல் 10 லிட்டர் டீசல் ஊற்றினா எனக்கு ஒரு 3.5 மணி நேரம் ஓடணும். லோடிங்கு குப்பை ஓட்டுவேன், அதிகமாக எங்கள் தோப்பில் தேங்காய் பிடிச்சி கொட்டுவேன், இது மாதிரி ஆளுங்களோடு ஓட்டுவேன் அப்படிங்கிற ஆளுங்க வந்து இந்த வண்டிக்கு நான் எப்படி சொல்கிறது ரெஃபர் பண்ணுறேன். மற்றபடிக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேட்டர் தான் ப்ரோ ஓட்டுவேன், வாடகைக்கு ஓட்டுவேன், 5 கலப்பு ஓட்டுவேன், ரகடாக அடிப்பேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி ஏகடா பிரேக் அடிச்சு கொடுத்துருப்பா வாட்டமாக போகாது. அதனால் லைட் யூசேஜுக்கார இதை எடுத்துக்கலாம் ப்ரோ, தாராளமாக எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. வண்டி ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும். என்ன இதை எடுக்கிற நண்பர்கள் கொஞ்சம் இந்த ஹீட் இஷ்யூ மட்டும் இருக்கும். வேறு இந்த மகேந்திரா ஓட்டிட்டு இதை ஓட்டுற நண்பர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். எதனால்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த ஹீட்டிங் இஷ்யூ தான் பிரச்சனை, மித்தபடிக்கெலாம் எதுவும் பிரச்சனை வராதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, அடுத்தது கொஞ்சம் கமெண்ட் படிக்கலாமா? என்ன கமெண்ட் பண்ணலாம்? ஓகே நண்பா, இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடியே நம்ம வண்டி பைசன் பையில் கலப்பரு போட போனோம்ல, அதோட வீடியோ தான் அதோட ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். டிவிலி எக்ஸ்பீரியன்ஸ் 43 44 31 ப்ரோ பரம்பு பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ பரம்பு பற்றினா புதுசாக நீங்கள் ஒரு வீடியோ மேக்கிங் வீடியோ கேட்டிருக்கிறீங்க. இங்கே யாருக்கிட்டே வந்து மேக்கிங் வீடியோ போடுறளவு யாரும் போடல. நானும் 2-3 பேர்த்த தான் ஆனந்தெல்லாம் கேட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற கலப்பு இருக்குமா, நான் எதுக்கே அதை போட்டுக்கிட்ட வேலை இல்லாத 20,000 செலவு பண்ணோம் அப்படிங்கிறாரு. சிம்பிள் தான் ப்ரோ. அந்த பரம்பு நீங்கள் போடுறது என்ன கேட்டிங்கன்னா வந்து 2 டிஸ்கோடு வருது. அது ஒரு கலப்பை, அது நான் பார்க்குறப்ப காட்டுறேன். இது மாதிரி இப்போ நம்ம கலப்பையில் இது மாதிரி ஈரக்காட்டெல்லாம் ஓட்டினா மண் வராது நண்பா அந்த பார் கலப்பையில். இதே வந்து அந்த டிஸ்க் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையாக மண் வரும். ஸோ அதனால் என்ன கேட்டால் வந்து நீங்கள் டிஸ்க் மாடல் எடுத்துக்காங்க, அதுதான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். அடுத்தது தேவ் டிராக்டர் ரைஃப் மாப்பிளா சூப்பராக தான். அடுத்து ரஞ்சித் 96 575 கேஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எப்போ பார்க்க முடியும் ப்ரோ? வெயிட் பண்ணுங்க நண்பா, பார்த்துக்கலாம். இன்னொரு 1 மந்த் ஆகும். அடுத்தது 45 ரகுபதி பெஸ்ட்டு கிரீஸ் கன் சொல்லுங்கள். கிரீஸ் பண்ணும்போது ஃப்ரீயாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சொல்லுங்கள் ப்ரோ. கிரீஸ் கன்னில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து டபுள் பிஸ்டன் வச்சு கட்ட மாதிரி ஒன்று வருது ப்ரோ. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ரோ அடிக்கிறதுக்கு. ஒரு அழுத்தினாலும் கிரீஸ் ஃபுல்லாக ஏறுது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு ஃப்ரீயாலாம் கன்று கிடைக்காது ப்ரோ. கண்டிப்பாக லைட்டாக அந்த கன்னில் எதுவும் அடப்பு இல்லை, நாச்சல் சுத்தமாக இருக்குது, கிரீஸ் பாயிண்ட் வந்து நல்லா நீட்டாக இருக்குதுன்னா கண்டிப்பாக எந்த கன்னில் அடித்தாலும் ஓரளவு ஸ்மூத்தாக ஏறும். கிரீஸ் கன்னில் ஏதோ அடப்பு
உள்ள ஷாப்பில் ஏதோ ஒரு அடப்பு இந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் கம்பல்சரி எப்படி சொல்கிறது கிரீஸ் கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து லோகேஷ் முருகன் 75-28 ப்ரோ மழையா எங்கள் ஏரியாவில் தொடர்ந்து 4 நாள் மழை ப்ரோ. அடுத்து சிஎஸ் கீர்த்தனாதன் ப்ரோ 415 ஓட்டலாம்ல, ஏன் 575 எடுத்து வந்து ஓட்டுறீங்க? உண்மை சொன்ன போனால் என் 415ம் 575 ஒரே மைலேஜ் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ 415 வந்து மைலேஜ் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் 5 கிலப்போ கொஞ்சம் ரகடாக அடிச்சதுனால வந்து கொஞ்சம் டீசல் அதிகமாக எடுக்குது நண்பா. ஸோ அதனால் வந்து கணக்கு போட்டு பார்த்தா 575 அதே ரேஞ்ச் தான். அடுத்து குமாரசாமி குமார் மாமா இந்த பாக்ஸில் மக்காசோளம் போடலாம் ப்ரோ. கொஞ்சம் ஓசு மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும், மாற்றி கொடுத்தா போடலாம். அடுத்து பாரத் ராஜவை 87 ப்ரோ வாட் ரோட் மைலேஜ் பர் ட்ராக் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வரும் ப்ரோ ரோடு ரன்னிங்கு. என்னோட அக்யூரேட்டாக தெரில. நீங்கள் யாராச்சும் வந்து ரோடு ரன்னிங் டீசல் மைலேஜ் செக் பண்ணியிருந்தீங்கன்னா டிராக்டரை வந்து அவரேஜாக ஒரு 45 ஒரு 50 கேட்டகரி வண்டியை வந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அடுத்து சுபாஷ் 2210 ப்ரோ வட்டம் அடித்து எப்படி ப்ரோ கள்ளப்பருப்பு போடுறது அது ஒரு வீடியோவில் சொல்லுங்க ப்ரோ. அது யாராச்சும் ஓட்டினாங்கன்னா நாம் சொல்லலாம். ஓகே ஆனந்த வண்டிக்குது ஆனந்துக்குது கள்ளப்பருப்பு போட்டாப்புனா அது எப்படி வட்டம் அடித்து ஓட்டுறாப்புலாம் அது ஒரு வீடியோ போடுறேன் நண்பா. அப்புறம் அபிராம்னு ஒரு நண்பர் சொல்கிறார், எங்கள் சைடு வந்து ஒரு ஏக்கராவுக்கு 50 கிலோ கள்ளப்பருப்பு போடுறான் ப்ரோ. அது ஒரு ஆவரேஜான இது தான். அடுத்தது அருணாச்சரி தமிழ் இன்னைக்கு கோயம்புத்தூர் போகிறதா இருந்துன்னு சொன்னீங்களே ப்ரோ. கோயம்புத்தூர் ஒடிசா போகிறேன்னு சொன்னீங்களா, அது 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்திருப்போம்ல அப்படிங்கிறீங்க. அதே எனக்கே திடீர்னு தான் முடிவு ப்ரோ. அடுத்து மித்ரன் டிரைவர் லைஃப் சூப்பராக ட்ரைவ் பண்ணுறீங்க. ஏன் ப்ரோ காமெடி பண்ணாதீங்க ப்ரோ, சூப்பராக ட்ரைவ் பண்ணுறேன்னு ஏதோ பண்ணுறேன். ஓகேங்க இந்த வயலில் மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் வந்துச்சு முடிச்சிட்டாப்புல. அடுத்தது பக்கத்தில் ஒரு புறக்காடு, அந்த வயலில் எப்படி இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நண்பா. என்ன பண்ணுறது இப்போலாம் வந்து பொழுதுனிங்க ஓட்டுற அளவுக்குலாம் காடு இல்லை நண்பா. உண்மையை சொல்ல போனால் எப்படி சொல்கிறது ஏதோ பொழப்பு ஓடுது. ஏன்னா இந்த டைம் வந்து டல் ஃபீல்டு, இந்த டைமில் எதுவும் வேலை பெருசாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் வேலை. சோளக்கட்டங்க அதனால நல்லா இருள். ஆர்பிஎம்லாம் ஒன்றும் பெருசாக ட்ராப் ஆகல ப்ரோ. அதே ஆர்பிஎம் தான் இதுவும் எடுக்குது. வண்டியெலாம் சீராக தான் போகுது. என்றைக்குமே லைட் யூசேஜ் இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம எப்படி சொல்கிறது ரொட்டேட்டரில் வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. இப்போ இந்த வண்டியில் வந்து இந்த வாழை ஓட்டுற ஃபீல்டு இது மாதிரி ஃபீல்டில் விட்டால் வந்து வண்டி லோடு ஆகுறதா அனுப்புறது இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் இது மாதிரி மொட்டைக்காடு ஓட்டுறப்பெல்லாம் வந்து ரொட்டேட்டரில் வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது நண்பா. நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒரு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வேணும் எடுக்கணும்னா 5 கலப்பை 9 கலப்பை இதில் ஓட்டி எடுக்கலாம். மித்தபடிக்கு நான் ரொட்டேட்டரில் ஓட்டி வண்டி எப்படி போகுது என்ன போகுது ஒரு வண்டியோட அமைப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு இன்ஜினை வந்து கொஞ்சம் இது எப்படி சொல்கிறது பிக்கப் குறைஞ்ச வண்டியில் கூட அது மாதிரி ஓட்ட முடியாது நண்பா. நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஓகே நண்பா. அடுத்து இந்த ஒடிசா போனீங்கள்ல அதோட அந்த போனோம்ல அந்த வீடியோ போட்டிருந்தோம்ல அதுக்கு கொஞ்சம் கமெண்ட் இருக்குது. அதுக்கு என்னால் முடிஞ்ச கமெண்ட் படிச்சிடலாம் ப்ரோ. ரொம்ப நாள் ஆயிரும். ஏன்னா படிக்க விட்டுட்டு அப்படியே வீடியோ லிங்காக போயிடும். அடுத்து வினோத் சர்வசக்தி ரொட்டேட்டரை கொஞ்சம் தரம் குறைவாக உள்ளது நண்பா, நான் வாங்கியுள்ளேன். ஆனால் ரேட்டு கொஞ்சம் எல்லா பிராண்டு கம்பேர் பண்ணும்போது அந்த சர்வசக்தி வந்து
கொஞ்சம் ரேட்டு நல்லா இருக்குது, அதனால் சொல்கிறான்னு வச்சுக்காங்களேன். மற்றபடிக்கு அது எந்த அளவுக்கு தரம் குறைஞ்சதுன்னு தெரில. சர்வீஸ் சக்தி ரொட்டேட்டர் யாராவது வச்சுக்கிறீங்கன்னா அந்த நண்பர்கள் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள். ஏதோ அவரு கொஞ்சம் தரம் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது சுந்தரவேல் வேல் ஆர்ஓஎஸ்க்கு சூப்பர். ஆமாம் ப்ரோ, இப்போ ஆர்ஓஎஸில் வந்து ஸ்டாண்டர்டு பொட்டிக்கும் டஸ்மஸ் பொட்டிக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? அங்கே நான் கொடிசாலை பார்த்தது வந்து டஸ்மஸ் பொட்டி. ஸ்டாண்டர்டு பொட்டியும் டஸ்மஸ் பொட்டிக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்கள் நண்பா, தெரிஞ்சுக்கலாம். அடுத்து செந்தில்குமார் சூப்பர் வீடியோ, யூஸ்ஃபுல் வீடியோ. நான் போகலான்னு இருந்தேன் ப்ரோ, ஆனால் போக முடியல. ஓகே நண்பா. அடுத்து அருண் விலாக். நான் எக்ஸ்போ போகலான்னு இருந்தேன் ப்ரோ, உங்கள் வீடியோவிலேயே எல்லாத்தையும் காட்டிட்டீங்க ப்ரோ. இன்னும் உண்மையை சொல்ல போனால் நான் நல்லா எடுக்கலை ப்ரோ, எடுத்துருக்கலாம். நான் போனது கொஞ்சம் டைம் ஒர்க் ஆயிடுச்சு. 3 மணிக்கு தான் உள்ளே போகிற மாதிரி இருந்தது, அதனால் அவசரமாக எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதே காலையில் போயிருந்தால் நான் ஒரு 2-3 பாட்டாக எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு 2-3 வீடியோ கொடுத்துருக்கலாம். எனக்கு என்னால் என்ன அது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுமோ அந்தளவுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், பட் கொடுக்க முடியாத போயிடுச்சு. அடுத்தது பாரத்னு ஒரு நண்பர் ப்ரோ, அது ஹை லக் டயர் ட்ரை லேண்ட் யூஸ் கம்மியாக ரெண்டுக்கு அதிகமாக நினை தெரியலையே, ரொம்ப கிரீப் நல்லாயிருக்கும். அட ரேடியல் டயர் ப்ரோ, ரேடியல் டயரை பற்றி நான் அதை எடுக்கல, பக்கத்தில் இருந்துச்சு, நான் அதை எடுக்காத வந்துட்டேன். அடுத்து வேலூர் டிராக்டர்ஸ் 1477 ஹார்ட்வேர் ரொட்டேட்டர் ஃபார்மர் தஞ்சாவூர் டெல்டா சைடு வெயிட்லெஸ் ரொட்டேட்டர் ஓடி இப்போ சூப்பராக இருக்கும். சேடை ஓட்டுறதுக்கு வந்து என்ன கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வெயிட்லெஸ் ரொட்டேட்டர் தான் ப்ரோ பெஸ்ட்டு. அடுத்து மித்ரன் ரைட் லைஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ நண்பா. அடுத்து டிவில் எக்ஸ்பீரியன்ஸ் 4431 நாளைக்கு பிஎஸ் அக்ரோ 36 ஹெவி மாடல் ரொட்டேட்டர் 92,000க்கு எடுக்க போகலாம்னு இருக்கேன் ப்ரோ. பிஎஸ் அக்ரோ நிறைய, அது நீங்கள் என்ன ஒரு ப்ரோ, நிறையா மாடல் இருக்குது ப்ரோ. எடுக்கிற எந்த ரொட்டேட்டர் எடுத்தாலும் எடுங்க ப்ரோ, நான் வேணாம்னு சொல்லலை. சீப் ரேட்டாக இருக்குதுன்னு எடுக்காதீங்க. நாளைக்கு அந்த ரொட்டேட்டருக்கு வந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் அவைலபிளாக கிடைக்குமா நம்ம ஏரியாவில் அப்படின்னு விசாரித்து எடுங்க. இல்லைனா வச்சுக்காங்க ஸ்பேர்ஸ் கிடைக்கலாம், ரொம்ப திண்டாட்டமாயிரும். அடுத்து ஜிகே கிருஷ்ணன் ப்ரோ, மகேந்திர WS பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்கிறேன் ராஜா சாரை, கண்டிப்பாக போட்டலாம். அடுத்து ரஞ்சித் ராஜ் 96 யூஸ்ஃபுல் வீடியோ ப்ரோ, பேலர் சப்சிடி கிடைக்குமா ப்ரோ? கிடைக்கும் ப்ரோ, பேலர் கோமதி பேலருக்கெலாம் சப்சிடி கிடைக்குது. வேறு பிராண்டுக்கெலாம் சப்சிடி வேணும்னா கொஞ்சம் எழுதி போட்டு வெயிட் பண்ணணும் ப்ரோ, 6 மந்த் 1 இயருக்கு. அடுத்து நந்தா, ஹாய் ப்ரோ. நந்தாபுரம் பெருந்துறை கோவை கொடிசியா எக்ஸைட்டு நான் வந்துடுறேன் ப்ரோ. அந்த ஆனந்த் அண்ணனை பார்த்தேன், ஆனால் உங்களை தான் பார்க்கணும்ல. பார்த்தீங்களா ப்ரோ, வந்து நம்மகிட்ட பேசலாம்ல, ஓகேவா? அடுத்து மாது, வெல்கம் டு கோவை, தேங்க்யூ நண்பா. அடுத்தது ரெட் ஆப் செந்தில் ப்ரோ, ப்ரைஸாக ஃபுல் பேக் ஹோல்டு ஹோல்டர் 2,75,000 சொன்னாங்க ப்ரோ. அடுத்தது ஆர்எஸ்பி பஸ் அண்ணா அஜித் ப்ரோ, ஆர்எஸ்பி தான் இல்லை ப்ரோ, அது ஃப்ரெண்டாக அவர் பங்காளி எடுக்க போனார், அதனால் ஜாலியாக போயிட்டு வந்தான். அவன் ஆர்எஸ்லாம் எடுக்கலையா ப்ரோ, வேறு ரசமாக போடலான்னு இருக்கிறான். அது சீனிவாசன், ஹவு many days எக்ஸிபிஷன் 4 நாள் ப்ரோ, 10லேருந்து 14ஆம் தேதி வரலாம், அதாவது 5 நாள். அடுத்தது விகே கேமிங் அஜித் ப்ரோ, நியூ ஆர்எஸ்பி பை ஓ ப்ரோ. கார்த்திகேயன் கோயம்புத்தூர் எங்கள் ஏரியா நண்பா, தேங்க்யூ நண்பா. அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி இது ரீப்பர் ஓட்டணும்ல அந்த 50 டிவியில், அதோட கமெண்ட் ப்ரோ. எஸ்கே அக்ரி வியூவர்ஸ் 2202 ரீப்பர் சரியில்லை ப்ரோ, ஓல்டு ரீப்பர் ப்ரோ, இப்போ வரது 4 பெல்ட் ப்ரோ, அது சூப்பராக இருக்கும். ஓகே நண்பா, அவன்கிட்ட ஆனந்திட்ட சொல்கிறேன். அடுத்து பாலாஜி பிரசாந்த் 7847 ப்ளீஸ் கைட் பையிங் குட் ரீப்பர் ஃபார் டிராக்டர், வேர் இஸ் பை அண்ட் எனி பிராண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே நண்பா. ஓகே நண்பா, இந்த நண்பர் என்ன கேட்டுக்கிறாருன்னு பாலாஜி பிரசாந்த் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ரீப்பர் வந்து எது நல்லா இருக்கும், எது அரி நல்லா தரும், எது குட் மைலேஜ் கிடைக்கும், எந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு நம்மக்கிட்ட வந்து ரீப்பர் கிடையாது ப்ரோ. ஸோ அதனால் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், அவருக்கு அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அடுத்த வீடியோவில் அதை கமெண்ட் ரீட் பண்ணுறேன், ஓகேவா? எந்த பிராண்டு என்ன எடுத்தால் நல்லாயிருக்கும், இன்றைக்கி சூழ்நிலைக்கு எது ரீப்பர் எடுத்தால் நல்லா ஓடும், அது கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், அவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பவர் அக்ரோ ஒரு டஸ் 4187 ரீப்பர் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணணும் ப்ரோ, அப்போ தான் வந்து கரெக்டாக தட்டு வெளியே வரும். ஓ அப்படி வேறு ஒன்றுக்குதா, சரிங்க, ஓகே ப்ரோ. அடுத்து டிராக்டர் வித் மீ
ப்ரோ அஜித் ஆரோஸ்டர் வாங்கிட்டாரா? இல்லை ப்ரோ, ஒரு பங்காளி எடுத்துருக்கிறார் ப்ரோ. அடுத்து தினகர வேல்மணி 8791. மாமா இந்த ஊர் மாமா இது எங்கள் ஊர், எப்போ வந்தீங்க? ஓகே, மோர் பழையமா தம்பி, என்ன பண்ணுறது, அப்படியே திடீர்னு வர வேண்டியதான். அவள்தான் நண்பா. அடுத்தது இன்னொரு 2 வீடியோ தான் கமெண்ட் இருக்குது, மறுபடியும் பார்த்துக்கலாம். அவள் தான் முடிக்க போகிறோம். இவனும் முடிச்சிட்டான். எங்கே ப்ரோ, எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதா, எதுவுமே வேலை இல்லை, சுத்தமாக ட்ரை. நேற்றும் இன்றைக்கி தான் மழை இல்லை. இதே பாருங்கள், நம்ம வண்டிக்கு எதுவும் வேலை இல்லை. அதான் சரி 2 நாளாக வீடியோ போடலையே, சரி இன்றைக்கினாச்சும் போய் வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு. சரி அண்ணா 3/4 நேரம் ரொட்டாட் இருக்குது, வரீங்களான்னு கேட்டான். சரி வரண்டாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த டைமில் ரொம்ப டல்லு ப்ரோ, என்ன பண்ணுறது. இன்னொரு 20 நாள் போனால் தான் வந்து மேட்டுக்காடு கடலக்கா பிடுங்குவாங்க. அதை விட்டால் வந்து சேடை ஓட்ட ஆரம்பிப்பாங்க. சேடை ஓட்டுறதுக்கு ஆக்சுவலி இன்னும் நாற்றே விடலை. நாற்று விட்டால் ஓகே, இன்னும் நாற்றே விடலை, சேடை ஓட்டுறதில்ல. இன்னும் 1 மாதம் மேலே ஆகும். எப்படி இன்னொரு 30 நாள் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு தான் ப்ரோ வெயிட் பண்ணி ஆகும். அப்போ தான் ஏதோ ஒன்று வேலை இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கோம். இது எப்படின்னா, ஆனந்த வண்டி காற்று வண்டிலாம் எப்படின்னா, நம்ம வண்டி ஓட்டிட்டு சுத்தமாக உழவு சீசன் முடிஞ்ச வாட்டி தான் இவங்களுக்கு உழவு ஓட ஆரம்பிக்கும். நம்மளுது அப்படி இல்லை, ஓடனா அப்படியே ஒட்டுக்கா ஓடிடும். அப்புறமேட்டு 2-1 தான் ப்ரோ இருக்கும். ஓகே நம்ம அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓட்டணுமா எனக்கு தெரியலையே, பார்க்குறானு பாருங்களேன், பார்க்கவே மாட்டேங்கிறோம். ஃபோனே தான் ப்ரோ, காதில் ஃபோன் வச்சுக்கிட்டே தான் வரான். எந்நேரம் பார்த்தாலும் என்ன தான் அப்படி பேசுவானே தெரியல. கையில் சுற்றி போடுறான் நாட்டுக்குது, இல்லை 2 சேல் ஓட்டுறானான்னு தெரில. பார்ப்போம். இதில் ஒரு டவுட் ப்ரோ, ஜாண்டியரை பொறுத்தவரையிலும் வந்து டர்னிங் கட் பண்ணும் போது கொஞ்சம் கட் ஆக மாட்டேங்குது, வரப்பில் போய் ஏறுது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்கள். இந்த கட் ஆகிறது மட்டும் வண்டி ஆனால் எனக்கு பார்த்தா என்னமோ குட்டையாகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கட் ஆகாத விஷயம் மட்டும் இருக்குது, கட் ஆக மாட்டேங்குது ஒரு இடத்துல. 2 சேலாம் ப்ரோ, 2 சால், 1 சேல் இல்லை 2 சேல் ஓட்டுறாங்க. ஆனால் இன்னும் பாதியாக தான், தட்டு அறுக்கவே இல்லை, ஆனால் போட்டுட்டு 2 சேலாக ஓட்டுறாங்க. ஓகே நண்பா, அந்த சேர் ஓட்டின நிலமையில் பார்த்தீங்களா, டோர் எந்த அளவுக்கு இவன் சேர் ஓட்டுவான். போன வருஷம் சேர் நிறைய ஓட்டுவாப்புல, அதை எடுக்க முடியல. இந்த வருஷம் ஆனந்து சேர் ஓட்டுற செட்டு விளையாட்டெல்லாம் பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மேக்ஸிமம் கேஜுவல் ஆனந்து மாட்ட மாட்டார், ஒன்லி ரொட்டேட்டர்லேயே தான் ஓட்டுவார். ஏன்னா ரொட்டேட்டரில் வந்து மேக்ஸிமம் இவனுக்கு ஆனந்துக்கு வந்து சின்ன சின்ன ஃபீல்டு தான் இருக்கும். சரி கேஜுவல் போட்டுனா வந்து ஒட்டுக்கா ஒரு 10 மணி நேரம் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் கேஜுவல் போட்டுனா ஒர்க்கு. சும்மா 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கேஜுவல் போட்டுனா கழட்டி போடுற டைம் ஆகும்னு சொல்லிட்டு ரொட்டேட்டர்லேயே ஓட்டிவிடுவானா. பண்ணுற அலப்பறை மட்டும் பாருங்களேன். சேர் ஓட்டுறங்கிற பேரில் ரொட்டேட்டர் என்னென்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இந்த ரொட்டேட்டர் வந்து போன காரணமே வந்து சேர் ஓட்டி தான் ரொட்டேட்டர் வீணாக போயிருக்கு. ஆனால் எடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோம்பு ரொட்டேட்டர் புதுசாக தான் எடுத்தோம். இப்போ டோர் வந்து 9000 ரூபா சொல்கிறாங்க. அதனால் ஆனந்த நேரம் சேரை ஓட்டிட்டு ஒட்டுக்கா மாற்றிக்கலாங்க மாதிரி. அது என்ன பண்ணுறது, வேணா ஒரு பிளேட் வச்சு அப்படியே அடைச்சிக்கலாம், ஓட்டைக்கு மட்டும் அடைச்சிக்கலாம், சேத்தை ஓட்டிக்கிட்டு அப்புறம் ஒட்டுக்கா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது டபுள் கிளச்சுங்கிறதுனால இதை எடுத்ததுலேருந்து ஆனந்த் வந்து மேக்ஸிமம் 515 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி லைட் யூசேஜ், அதாவது 9 கலப்பை ஓட்டுறது, கள்ளப்பருப்பு ஓடுறது, அதை விட்டால் லோடிங் பெர்ஃபார்மன்ஸு, இது மட்டும்தான் வந்து ஆனந்த் வந்து 5 எடுக்கிறாப்புல. மித்தபடிக்கு ஆல்ரவுண்டருக்கு இந்த 40 HP டிராக்டர் தான் யூஸ் பண்ணுறான். நல்லா இருக்குது, வண்டியெல்லாம் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து சிங்கிள் கிளச் எடுத்து நான் டபுள் கிளச்சாக பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா அது கொஞ்சம் ரேட் அதிகமாக போகணும்பா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
அதனால் எடுக்கிறீங்க 40 ஹெச்பியில் 4 வீல் டிரைவில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வருது. ரேட்டும் ஒரு 4.5 லட்ச ரூபாயில் கிடைக்கும், ஒரு 20 மாடல்லாம். அதனால் அது மாதிரி எடுத்துக்காங்க, ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ரகடாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆகாது ப்ரோ. லைட் யூசேஜுக்கு அந்த வண்டி சூப்பராக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வயலில் ஒன்று ஓட்டிட்டு இந்த வயலில் ஓட்டணும். இது ஒரு சால் ஓட்டிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். மூலையில் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சிட்டு வந்து ஓட்டினா இந்த வயல் வேலை முடிஞ்சது. 2 சால் ஓட்டுறது எதுக்கு ப்ரோ? நல்லா வெட்டுருச்சு, ஒரு சாலே போகுதுன்னு சொன்னீங்கன்னா, இல்லை ப்ரோ மறுபடியும் வந்து இந்த சின்ன வயலுக்கோசரம் நாங்கள் திரும்பி 5-6 கிலோமீட்டர் வண்டி எடுத்துக்கிட்டு கலப்பி மாட்டிட்டு வர முடியாது. அது இல்லாத கலப்பியில் ஓட்டினா கட்டிக்கிட்டே வரும். அதனால் வந்து ரொட்டேட்டர்லேயே 2 சால் ஓட்டிக்கலாம் அப்படின்னு காட்டுக்காரர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ரொட்டேட்டர்லேயே 2 சால் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இது 2 சாலா இது ஒரு சாலான்னு தெரியல. ஏன்னா இது மறுபடியும் வரதுக்கு தடம் இல்லை, அது ஒரு பிரச்சனை. ஏதோ ஒரு 2 சால் ஓட்டிட்டு அப்படியே போக வேண்டியதாக ஊருக்கு. ஏன் ப்ரோ வரப்பேறி மாதிரி நீங்கள் கியரை நோட்டில் பண்ணி விட்டு தானே போகணுன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம ரொட்டேட்டர் வந்து பெரிய மிஷின் ப்ரோ. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சோண்டு தூக்கினாவே ஜாயிண்ட் இடிக்கிற மாதிரி ஓடும் ப்ரோ. மிஷின் ஹைட்டு ஆல்ரெடி ஜாயிண்ட் வந்து இவ்வளோ உயரத்தில் ஓடிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் இவ்வளோ உயரம் தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளது ஆல்ரெடி இவ்வளோ உயரத்தில் ஓடணும், ரொட்டேட்டர் இவ்வளோ உயரம் தூக்கினா இப்படி போயிடுது ஜாயிண்ட்டு. இது கீழே இருக்கிறதுனால தூக்கினா ஜாயிண்ட் மட்டமாக வந்துடுது. ஸோ அதனால் வந்து இதில் நம்ம பைசன் பையில் இதிலலாம் வந்து ஓடிட்டு இருக்கும் போதே தூக்கினா ஓட ஜாயிண்ட் ஒன்றும் பெருசாக டேமேஜ் ஆகாது ப்ரோ. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து கிரீஸ் அடிக்கிற வேலையே இல்லை. ஒன்லி ஸ்டார் போச்சா தூக்கி அஞ்சிட்டு புது ஸ்டார் தான். இப்போ நாம் தான் வந்து டெய்லியும் எடுத்தால் டெய்லியும் கிரீஸ் அடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். ஆனால் இவங்களை பொறுத்தவரைலாம் யூஸ் ப்ரோ தான். அதுவும் வந்து கிரீஸ் அடிக்காத மாடல் ஏதாவது ஜாயிண்ட் ஸ்டார் கிடைக்குமா இருந்தால் சொல்லுங்க மாதிரிங்கிறான். நம்ம எங்கே போகிறது புரியலையா? எல்லாம் மாடு கட்டிருப்பாங்க இடி போச்சு. இது வந்து மாடு கட்டிட்டாங்க ப்ரோ. மேக்ஸிமம் வந்து ப்ரோ ஒரு வெள்ளாமை காட்டில் ஒரு தட்டாகட்டும் எதாகட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அறுத்து போடுங்க. அதையும் பில்லு அதிகமாக இருக்குதுன்னா என்ன சொல்கிறது, லைட்டாக மட்டும் காட்டை கட்டுங்க. ஈரக்காட்டில் மாட்டை கட்டாதீங்க. ஈரக்காட்டில் கட்டினீங்கன்னா ஓட்டும் போதையும் உழவும் நல்லபடியாக வராது, டைமும் ஸ்டார்ட் ஆகும். இதுவும் அதே மாதிரி 2 சால். ஏன்னா இது 2 சால் ஓடுற காரணம் இன்னும் 10 நாள் கழிச்சு தான் இது வெள்ளாமையா. இது எதனால் 2 சால் ஓடுறான்னு கேட்டிங்கன்னா தடம் இல்லை ப்ரோ. இந்தான வரத்துக்கும் தடம் இல்லை, முன்னாடி இது கள்ளச்செடி காடு. ஸோ அதனால் வந்த வழியிலே தான் வந்தாகணும், அதனால் தடம் இல்லை. ஸோ அதனால் வந்து 2 சால் ஓடிட்டு அப்படியே வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியது தான். ஒரு வயலில் 2 சால் ஒரு 25 நிமிஷம் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது. மற்றபடி நல்லா இருக்குது, மைலேஜ் வைஸ் நல்லாயிருக்கும். என்னாச்சு, எதுக்கு போகிறான்? ஏண்டா தானியங்குடி அந்த காலத்து சொப்பு குடம். சொப்பு குடமா? தானியங்குடி எல்லாம் ஒன்று தான். ஓஹோ, அந்த அளவுக்கு கிடக்குது. இது பாரு இத்தனை நாள் கழிச்சு இது ஓப்பனாக இருக்குது பாரு, இத்தனை வருஷம் கழிச்சு. இப்போ இது சுற்றுருக்கும் கொஞ்சம் மண் இடிஞ்சு இன்னும் ஆழமாக இருக்கும். ஏன்னா அங்கே பாருங்க மண்ணு பாருங்க, எவ்வளோ மண்ணு எல்லாம். ஓ நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும், புதையலாக கிடைக்க போகுது. அது கட்டி பாருங்க, இடியாக்கனா இந்த வருஷம் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட அதெல்லாம் புலியாகி கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் இருக்கும். நான் ஓட்டும் போதே நிறைய டிராஃபிக் முன்னாடி போய் குளிர் விழுந்துருக்குது. தலைவர் காடு அங்கே மறந்துடாச்சு. ஆமாம், அந்த காடுகிட்ட போய் பேலர் 50 ஓடிட்டு இருந்தேன். பெருக்காவது மாதிரி தான் இருந்துச்சு. டயர் மாட்டோம் டமக்குன்னு பெரிய குழி விழுந்து போச்சு. இறங்கி போச்சு. காட்டில் குழி விழுந்து போச்சு.
இதுக்கு வரல இது பெருக்கா வந்தாலும் அது என்ன பண்ணுது மண்ணு தண்ணி விட்டுட்டேன் நீங்க அப்படியே மொத்தமாக இறங்கி போச்சு. அது அந்த காலத்து சொப்பு குழி. ஓகே நண்பா, அந்த காலத்து நீங்கள் காடு ஓட்டும் போது வந்து எதோ மேட்டு காட்டலாம் அந்த காலத்து சொப்பு குழி பார்த்துருக்குறீங்களா? இப்படி தான் இருக்கும் சொப்பு குழி. நான் காட்டுனல வீடியோவில் எல்லாம் அந்த காலத்து சொப்பு குழி. ஆனால் இத்தனாயிரம் காலம் ஆகியும் அது வந்து இடியாது இருக்குதுல்ல, சுட்டு போவாது இருக்குது. அது எப்படி வடிவமைச்சிருப்பாங்க என்னன்னே தெரியல ப்ரோ. எக்கனாமிக் ரோடு பயப்படியா? பார்த்து சொப்பு குழியில் விட்டுறாத. ஒரு 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 அந்த காலத்தில் ஒரு தங்க காசு ஒரு கிலோ கிடைச்சிதுன்னா எப்படி இருக்கும்? ஓடிக்கு வரணும் ஆயிரலாம்ல. அதுவும் பாரு உள்ள குழிவில் ஏதாவது இருக்குமான்னு உள்ள இறங்கி எல்லாம் நோண்டி சோதனை போட்டு பார்த்துட்டாங்க. நம்ம பாலுங்க யாரு கிரிமினல் இல்ல. எக்கனாமிக்கலோட தான் பயப்படியா? நார்மலில் தான் ஓடிது. இப்போ நார்மல் நோட்டில் எக்கனாமிக் நோட்டில் ஆகுதுங்களா? அது அந்த பிரச்சனை ஓடிச்சுதா? ஏன் அதுக்கு என்ன சொன்னா? அதுக்கு என்ன சொன்னா? ஏன் அதெல்லாம் சும்மா நம்மளுக்கு சும்மா இதெல்லாம் பார்த்தாருன்னா அமௌண்ட் இஷ்யூ ஆயிடுச்சு. அதை நம்ம அப்படிதாப்பா சொன்னாங்க 2 பேரும். சரி இருங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கு மேலே இவனுக்கு ஃபீல்டு இல்லையா? வேறு இதுக்கு மேலே வேறு வீடியோவில் கண்டிப்போம். நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய் பாய். எவ்வளோமா? அரை மணி நேரமா? ஓகே நண்பா, நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன்.